தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் 3 பேர் இடம் மாற்றம். சென்னை ஐஏஎஸ் அதிகாரிகள் 3 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு இன்று செப்டம்பர் 29 உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சென்னை மாநகராட்சி இணை ஆணையராக கற்பகம் நியமனம். தமிழ்நாடு நுகர்பொருள் வணிப கழக நிர்வாக இயக்குநராக அண்ணாதுரை நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பால் உற்பத்தி மற்றும் பால் மேம்பாட்டு ஆணையத்தின் ஆணையராக ஜான் லூயிஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். விஜயை ஏன் கைது செய்யக்கூடாது? போலீசில் புகார். கரூர் விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜயை கைது செய்யக்கோரி டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புஷ்பா 2 சிறப்பு காட்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ரசிகை ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார். அதேபோன்று 41 பேர் உயிரிழந்த கரூர் சம்பவத்தில் ஏன் விஜய் கைது செய்யக்கூடாது என உங்களில் ஒருவன் அமைப்பு சார்பாக டிஜிபி அலுவலகத்தில் புகார். உங்களில் ஒருவன் கரூரில் 41 பேர் உயிரிழந்தது எப்படி? அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தோரின் உடற்கூறைவு முடிவுகள் வெளியாகி உள்ளது. அதில் 25 பேர் 2-3 நிமிடங்கள் வரை மூச்சு திணறல் ஏற்பட்டு துடிதுடித்து உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. மேலும் 10க்கும் மேற்பட்டோர் நெரிசலில் சிக்கியதில் இடுகட்டு விழா எலும்புகள் முறிந்து பலியானது மருத்துவ அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது. கூட்டமான இடங்களுக்கு செல்வோர் எப்போதும் ஜாக்கிரதையாகவே இருங்கள்.